திருவடி சரணம். அடியார்களே, உங்களுக்கு கட்டி சம்பந்தமான வியாதிகளை குணப்படுத்த வேண்டுமா? எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தும் குணமாகவில்லை என்றால் இப்பதிவு இறைவனால் உங்களுக்கு அனுப்பப்பட்டது. கட்டி சம்பந்தமான வியாதிகளை குணமாக்க ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கிறதா என்று நீங்கள் நினைப்பது இந்த அடியனுக்கு தெரிகிறது. அதுவும் 99% செலவில்லாமல். இப்பதிவை பார்க்கும் அடியார்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதே மட்டுமே இந்த அடியனின் நோக்கம். சித்தர்களின் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே இப்பதிவு உங்கள் கண்ணில் படும். இப்பரிகாரம் எப்படி செய்வது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நிதானமாக இந்த அடியன் ஒரு கருவியாக இருந்தும் சொல்லும் பரிகாரத்தை பின்பற்றி கட்டி சம்பந்தமான வியாதிகளிலிருந்து முழுமையாக விடுபடலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரி, வாருங்கள் அந்த பரிகாரத்தை பார்ப்போம். நான் சில வருடங்களாக சித்தர்களின் வழிபாட்டிலும் ஜீவசமாதிகளில் தொண்டு செய்வதன் மூலமும் எனது வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கையிலும் முன்னேற்றங்களை அடைந்தவன். அதன் அடிப்படையில் தான் 100% உண்மையான 99% செலவில்லாத மற்றும் யூடியூபர் சொல்லாத மிகவும் எளிமையான பரிகாரத்தை இந்த அடியன் ஒரு கருவியாக மட்டுமே இருந்து சொல்கிறேன். அடியார்களாகிய உங்களை வீண் செலவு செய்ய விடமாட்டேன். ஒவ்வொரு பரிகாரமும் டெஸ்ட் செய்த பின்புதான் வீடியோவாக பதிவு செய்து வெளியிடப்படுகின்றன. எவ்வளவு பெரிய எஃபெக்ட் எல்லாம் அடியார்களாகிய உங்களுக்காக மட்டுமே. இதற்கு நீங்கள் ஆதரவு தர விரும்பினால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பரிகாரத்திற்கு குண்டு வெள்ளம் பயன்படுத்த போகின்றோம். ஏன் என்றால் குண்டு வெள்ளம் எப்படி கரையுமோ அதே போன்று நமது கட்டியும் கரையும் என்பது சித்தர்களின் கூற்று. சரி, வாருங்கள் பரிகாரத்தை பார்ப்போம். முதலில் விநாயகர் கோயிலுக்கு சென்று வெற்றிலை வைத்து அதன் மீது குண்டு வெள்ளத்தை வைக்க வேண்டும். பின்பு அதன் அருகில் 2 விளக்கினை ஏற்ற வேண்டும். இது எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நினைப்பது தெரிகிறது. பரிகாரத்தை 28 நாட்கள் மனதார பிரார்த்தனையுடன் செய்ய வேண்டும். குறிப்பாக முதல் 5 நாட்கள் மற்றும் வெற்றிலை மீது குண்டு வெள்ளம் வைத்து விளக்கேற்றி வழிபடுதல் வேண்டும். மீதமுள்ள 23 நாட்கள் விளக்கினை மற்றும் ஏற்றி மனதார வேண்டினால் போதும். வெள்ளம் கரைவது போல் இப்பேற்பட்ட கட்டிகளும் கரைந்துவிடும். மற்றொரு குறிப்பு என்னவென்றால், கட்டி சிறிதாக இருக்கும்போது சரி செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை, கட்டி பெரிதாக இருந்தால் மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு பரிகாரத்தையும் செய்து முழுமையாக குணமடையுங்கள். இது போன்ற பல அரிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் சித்தர்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ளவும் உங்களது அகஸ்தியர் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களது மதிப்புமிக்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இதனால் ஒரு அடியனின் வாழ்க்கை மாறும் என நம்புகின்றேன். ஓம் நம சிவாய.